1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சில பேரோட காலடி தடம் பட்டாலே அந்த இடம் ரொம்ப செழிப்பா மாறிடும். ஆனா சில பேர் பார்வை பட்டாலே அந்த இடம் புகஞ்சு போயிடும். இந்த மாதிரியான ஜாதக அமைப்பை பத்தி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா சார். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சில பேர் காலடி பட்டாலே அங்கே வந்துட்டு ரொம்ப செல்வ செழிப்பாக மாறிடுது. இன்னும் சில பேர் பார்த்தாலே பத்திக்குது. இது அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்கும்? இது ரொம்ப பார்க்க வேண்டியது தான்மா. இதை கூட நிறைய சொல்லலாம். நம்ம உதாரணம் இப்போது நம்ம யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூடியூப் சேனல்களில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இப்படி சப்ஸ்கிரைபர் அதிகமாக போன பிறகு என்ன பண்ணுவாங்க, சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுத்து அங்கே உள்ளார போய் பேச ஆரம்பிப்பான். அவ்வளோதான், அவன் போயிட்டான்ல, அந்த சேனல் அவ்வளோதான் முடிவு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சேனல் அப்செட் ஆகிரும். இன்னொரு இடத்துல ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட கொண்டு வந்தோம். இதெல்லாம் என் கண் எதுக்க நடந்ததை நான் பார்க்குறேன். திடீர்னு ஒரு ஆள் போனான். ஒரு ஆள் போய் பணம் கொடுத்து என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுங்க சார்னாப்பில். அந்த சேனல் ஓனரு, அந்த சேனல் நடத்துகிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க ஒரு 4-5 பேரை உட்கார வச்சு கேள்வியெல்லாம் கேட்டு அவரை ப்ரமோட் பண்ணாங்க. அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தா அந்த அஸ்ட்ராலஜி சேனல் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. ஒரு பேசினோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் 1000-2000 சப்ஸ்கிரைபர் போகிறது 2 நாள் ஆனால் கூட 400-300 தாண்டாத அளவுக்கு போய் போச்சு. ஏன்னா இந்த டீமே வந்து ஒரு மாதிரி செதஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி சில பேர் காலடி எடுத்து வச்சோன்னே நான் சேனலை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா இப்போ நம்ம தொழிலோடு இருக்குமேன்னு சொல்லிட்டு. இதுக்கும் சில ஜாதக அமைப்பு இருக்குது. எப்படின்னா, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா காலடி எடுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் இருக்குது, அவங்க சில பேர் பட்டாலே அந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சில விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சில பேர் இப்படி பார்த்தாலே போதும், இடம் அப்படியே பாழடைஞ்சு போய்விடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அழகாக எல்லாருமே வந்துடுவாங்க. சொல்கிறாங்கல்ல, குரு பார்வை கோடி நன்மை இருக்குல்ல, குருவோட அம்சம் தான் ரொம்ப முக்கியமான பார்வை. அதில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து தனத்தை கொடுப்பார். கணக்கில் காட்ட முடியாத பணம் கூட நிறைய பேருக்கு கிடைக்கும். பட் என்னென்னா, அவங்க நல்லவங்கங்கிற பேரில் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? இது மாதிரி வந்து ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 1ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவன் வந்து எப்போதுமே தன்னம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். 1ஆம் இடம்னா லக்னம், லக்னாதிபதி, அவனுக்கு ஒரு கம்பீரம் இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாமே கெட்டு போயிட்டா கூட லக்னாதிபதி நல்ல வலிமையாக இருந்தால் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடுவான். அடுத்தவங்களோட நிழலில் இருக்கக்கூடாது, நம்ம சொந்தமாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல, அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். அப்போ அவங்க கூட பழகிறவங்க, அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம மாறிப்போம் இல்லையா? நம்மளோட சில்லற வேலையெல்லாம் அங்கே போய் வச்சுக்கூடாது, அவன் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாள்னு நினைக்கிறோம்ல. அப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும். அடுத்தது 5ஆம் அதிபதினு சொல்கிறோம். 5ஆம் அதிபதி தான் ஒருத்தவங்களோட அந்த தன்மையை குறிக்கிறது. இவன் நல்லவனா கெட்டவனா, பண்புன்னு சொல்கிறோம்ல, குல வழி, நம்மளுடைய பரம்பரையை சொல்கிறது, நமக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகளையும் சொல்லுது. அதனால தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம் அப்படிங்கிறான். அப்போ 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை கண்டு நமக்கு ஒரு இரக்கம் வருதில்ல. இன்னும் சில பேர் ரொம்ப பலவீனமான மனிதர்களை குறி வச்சு வேட்டையாடி அவங்ககிட்டேருந்து பிடிங்கிட்டு வர பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நடக்கும். எப்படி சொன்னால் இவன் ஏமாறுவான், அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணி கூட சொல்லிட்டு வருவான் சில இடங்களில். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பண்ணுற செலவுங்கிறது அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ அந்த பலவீனமான மக்களை குறி வச்சு ஏமாத்தணும் பார்த்தீங்களா, அவனுக்கு 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், இந்த ஜென்மத்தில் நம்ம அடிப்படையாக அனுபவிக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் காலகாலத்தில் நடக்குமான்னு தீர்மானிக்கிறது 9ஆம் இடம். ஸோ இந்த 3ம் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அப்போ இது 3ம் நல்லா இருந்தாலே அவன் போகிற இடங்கள் வந்து கொஞ்சம் மரியாதைக்குரிய நபராக ட்ரீட் பண்ணப்படுவான். 2வது, இந்த எண்ணம் நல்லா இருக்குது, செயலும் நல்லா இருக்குது, அவனும் வந்து சுயமரியாதைக்காரன்னா நான் என்ன மரியாதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேனோ அதே மரியாதையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ உட்காரும்போது உண்மையான அக்கறையோடு அவங்க போய் விசாரிப்பாங்க. பாப்பாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையம்மா, பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா, சரி இதெல்லாம் பண்ண சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் போனாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, இப்போ நான் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 லட்ச ரூபா போடலாமா இந்த இடத்துல, இப்படி சில பேர் பிளான் பண்ணுவாங்கல்ல, அதுதான் சொல்கிறது. அப்போ நல்ல எண்ணத்தோட, எண்ணம்ங்கிறது தான் அந்த இடத்துல 5ஆம் இடமா வந்துடுது. சில பேருக்கு வந்து இது எதுவுமே நடக்க மாட்டுதே அப்படின்னு கேட்கும்போது இன்னும்லாம் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஜாதகத்தில் வந்து குரு வந்து 5-9 இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. ஆனால் என்ன லக்னம்னு பார்த்துக்கணும் முதல்ல. லக்னத்துக்கு குரு நல்லவராக இருந்தால், குரு நல்ல நிலையில் இருந்தால், இப்போ வந்து குரு வந்து 5ஆம் இடத்துல கூட இருக்கும் சில பேருக்கு, குரு மேலேருந்து சனி பார்த்துக்கிட்டு இருக்கும். இவெல்லாம் நல்ல எண்ணம் கிடையாது, நம்ம ஏதோ பேசி நம்மளை ஒரு பெரிய மனுஷன் மாதிரி காமிச்சிக்கணும், இந்த எண்ணம் தான். இவர்கள் வந்து காலடி எடுத்து வைக்கும்போது அந்த இடங்கள் வந்து நல்லா இருக்கும். இது கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1, 5, 9 கெட்டு போச்சுன்னா தான்
அவங்க போகிற யூடியூப் சேனல் விளங்காமல் போகிறது, ஏற்கனவே நல்ல நிலைமையில் இருந்தாலும் இவன் காலடி விற்கிற வீடும் விளங்காமல் போயிடும், இவன் சொல்கிற ஆலோசனையும் தப்பாக போயிட்டுருக்கும். ஆனால் இவன் வந்து நல்லா பெரிய மனுஷன் மாதிரி இப்படி வந்துகிட்டே இருப்பான் எல்லாத்துலேயும். இதுக்கு சொல்கிறது. இன்னொரு பக்கம் தெளிவாக சொல்லுவாங்க, ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 9ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை யாராவது ஒருத்தன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புவர் பீப்புளாக தான் இருப்பாங்க, ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக தான் இருக்கும். கடைசியாக ஒரு பாப்பா பிறந்திருக்கும், அண்ணனும் ரொம்ப பாசமாக இருப்பான், அக்காவும் ரொம்ப பாசமாக இருக்கும், அம்மா அப்பாவும் பாசமாக இருப்பாங்க. எல்லாமே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அது அவள் வைக்கிறது தான் சட்டமாக இருக்கும். நான் தான் எங்கள் வீட்டுக்கு மகாராணின்னு சொல்லல, அதே மாதிரி தான் இருக்கும். அது 9ஆம் இடம் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு. இதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அங்கே போனால் கூட இந்த பொண்ணு என்ன சொல்கிறதோ அதுதான் புருஷன் கேட்பான். மாமியார் மாமனார் என்ன சொல்லுவாங்கன்னா அவளை எதிர்த்துலாம் பேச முடியாது, அவள் என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்க பிடிப்பாங்கள. அதாவது இருக்கிற இடத்துலையும் சிறப்பாக இருக்கணும், போகிற இடத்துலையும் சிறப்பாக இருக்கிறது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 9ஆம் அதிபதியோட நிலை, இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி தான் சொல்லணும். இப்பேற்பட்டவர்கள் வந்து ஒரு இடத்துல போய் காலடி வைக்கும்போது அந்த குடும்பமும் செழிக்கும். சரி, சில பேர் பார்த்தாலே இப்படி புகஞ்சு போயிடுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கள, அது என்ன காரணம்னா குரு நல்ல இடங்களில் இல்லாதது, 1-5 கெட்டு போகிறது. இதுதான் வந்து அந்த இடத்துக்கு ஒரு காரணம். முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒரு ஜாதகத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, உபய லக்கணங்களுக்கு கேந்திரங்களில் புதன் அல்லது குரு இருந்தாலே அது வந்து ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இதுக்கு சனி பார்வை இருந்தால் ஓரளவு தோஷ நிவர்த்தி. சனி பார்வை இல்லாமல் ஒரு கேந்திரத்தில் புதன், இன்னொரு கேந்திரத்தில் குரு எல்லாம் இருந்து 2 கேந்திராதிபத்திய தோஷமாகவும் இருந்து பாக்கியாதிபதி மறைந்து போனாலோ கெட்டு போனாலோ இவங்க கால் வைக்கிற இடம் விளங்கவே விளங்காது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுங்க அந்த குடும்பம் விருத்திக்கே வராது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கட்டி கொடுத்தோன்னா படப்படன்னு மேலே வந்துடும். ஏற்கனவே எங்கள் வசதியாக இருக்கான் பாரு, இது போய் காலடி எடுத்த பிறகு அந்த குடும்பம் அப்படியே கீழே வந்துடும் எடுத்துருக்கு. இது எப்படி சொல்லக்கூடாது, யாரையுமே தனிப்பட்ட முறையில் இல்லை, அந்த ஜாதகத்தை பார்த்து இப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதுக்கு இது சரியாக இருக்குமா, ஒன்று கீழே டவுன் ஆச்சுன்னா இன்னொன்று கை கொடுத்து தூக்குமான்னு பார்க்கணும். ஏற்கனவே அவன் ஒரு காலை உடச்சிட்டு நிற்கிறான், இந்த காலம் இவன் உடச்சிட்டானே சரி வருமா அந்த குடும்பம். அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்ம அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு குறை சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் பிரச்சனை வருங்கிறதுனால. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. உண்மையிலே நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னும் சில யோகங்கள் உள்ள ஜாதகங்கள் இருக்குது. இப்போ இந்த சிவராஜ யோகம் உள்ள ஜாதகங்கள் இருக்குல்ல, சூரியன் குரு வந்து ஒன்று தொடர்பில் இருக்கிறது, அஸ்தங்கமாகாத தொடர்பில் இருக்கிறது, 6, 8, 12 மறையாமல் இருக்கிறது, பாவகிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருக்கிறது இல்லை. இந்த சிவராஜ உள்ள யோகம் உள்ளவர்கள் எந்த இடத்துல போய் காலடி வச்சாலும் அது நல்லாயிருக்கும். அதே போல் குருமங்கல யோகம்னு ஒன்று இருக்குது. செவ்வாயும் குருவும் ஒன்று தொடர்பு கொண்டு 6, 8, 12 மறையாமல் பாவகிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருந்ததுன்னா அவங்க எங்கே காலடி வச்சாலும் குரு மங்களம் தானே. குழந்தை இல்லாத வீட்டில் காலடி வச்சாங்கன்னா ஒரு குழந்தை போய் விளையாண்டுச்சுன்னா அடுத்த வருஷம் அவங்க வீட்டில் சில வீட்டில் குழந்தை வந்துடும். அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும். அது குருமங்கல யோகம். கல்யாணம் ஆகிடும், மங்களம் இல்லையா, நிலங்களாக வாங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் குருமங்கல யோகம். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுலேருந்து 6, 7, 8 குரு வெள்ளி தேர்ப்பாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சுபகிரகங்கள் அடுத்தடுத்து இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருந்தால் கூட இதுக்கு பேர் அதியோகம்னு பேர். இந்த யோகம் உள்ளவர்களுக்கும் எங்கே போய் காலடி எடுத்தாலும் நல்லா இருக்கும். இதில் வேறு ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்கா, 7, 8 கிரகம் பார்த்துருக்கான்னு பார்த்து குழப்பிக்கக்கூடாது. நான் சொல்கிறது இந்த கண்டிஷன்ஸ் மட்டும்தான். அப்படி இருந்தால் அந்த இதுவும் நல்லாயிருக்கும். இன்னும் வந்து நிஷ்கல யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. இந்த நிஷ்கல யோகம்னா நம்ம எல்லாமே நம்ம ஒரு யோகத்தை பற்றிலாம் வீடியோக்கள் தொடர்ந்து போட்டிருக்கோம். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். ஒன்று பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது, மறைவிடங்கள்லையும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது இது வந்து இந்த எல்லா யோகமும் வேலை பார்க்கும். இதெல்லாம் ஜென்ரலாக உள்ள சில குறிப்புகள். இது சில பேருக்கு இந்த ஜாதகத்தில் இருக்கும்ல, இவங்கெல்லாம் போய் அந்தந்த இடங்களில் உட்காரும்போது அந்த இடம் சூப்பராக இருக்கும். சார், ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க கெட்டவங்க தான், ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு எடை போடாமல் அவங்களோட ஜாதக அமைப்பை வச்சு அவங்களோட பாசிட்டிவ் என்ன, அவங்களோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.